ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் லீவு விட்டாச்சு. புதுசாக இப்படி டிஃபன் செஞ்சு வீட்டில் எல்லாரையும் குஷிப்படுத்துங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சூப்பரான டேஸ்டியான டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேசன் வச்சுக்கோங்க. பேசனில் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தீங்களோ அதே 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. சொன்ன அளவுகளில் சரியாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது போல் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் மேலே ஆயில் தடவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு இது ஊறட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி சேர்த்து பொரிய விட்டுருங்க. இது கூடவே கட் பண்ணி வச்ச 4 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதும் 4 மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சன்னா மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 200 கிராம் கொண்டக்கடலையை 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன். 2 உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வேகலாம் வைக்க வேண்டாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. இது போல் முழுசாகவும் உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கரை மூடி போட்டு மூடிட்டு 5 விசில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் போல் ஆச்சு. நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு ஊறிடுச்சு. இப்போ ரொட்டி பலகையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக பூரி போடுவோம் இல்லையா, அந்த அளவை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா திரட்ட ஆரம்பிங்க. இது போல் நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டிக்கோங்க. கொஞ்சம் போல் மைதா வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக திரட்டி எடுத்துக்கோங்க. நார்மலாக பூரி சைஸுக்கு இல்லாமல் கொஞ்சம் பெருசாக திரட்டிக்கோங்க. கடாயில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு நல்லா பொங்கி வரும். பூரி எவ்வளோ அழகாக பொங்கி வருது பாருங்கள். ஒரு பக்கம் வந்ததும் திருப்பி போட்டுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட எண்ணெயும் குடிக்காது. ரொம்ப நேரத்துக்கு நல்லா பூரி வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். சொன்ன அளவுகளில் நீங்கள் சரியாக செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 விசில் அடிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் கடலைகளையும் உருளைக்கிழங்கையும் மட்டும் மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் செஞ்சிட வேணாம், கொஞ்சம் மட்டும் ஓரங்களில் இருக்கிற கொஞ்சம் கடலைகளையும் இதையும் வச்சுட்டு மசிச்சு விட்டுட்டு மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான சோளா பூரியும் சன்னா மசாலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய டிஃபன் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.